ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் விகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க, எந்த டீம் வின் பண்ணோம், எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நேற்று நம்ம கொடுத்த மாதிரியே கிட்டத்தட்ட சிஎஸ்கே தான் ஜெயிச்சிச்சு. நம்ம வந்து ஒரு 11 மேட்ச்சில் 10 மேட்ச் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய ரெக்கார்ட் வந்து ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ், நீங்கள் வேணும்னா எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ வேறு லெவலில் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ பட் வியூஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சூப்பர்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது மூலிமா தான் அல்காரிதம் நம்மளுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த 12 பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் இந்த ப்ரெடிக்ஷன் இருக்குது. சப்போஸ் இதில் ஏதாவது மாறுதல்கள் வருது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் தெரியும். அதுவும் இன்றைக்கி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பாருங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேட் வர்மா, பிரஃபுல் ஹிங்கே, அப்புறம் அஜிங்கிய ரஹானே, இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா பண்ணுவார். அவர் இன்றைக்கி பவுலிங் போட்டார்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பேட்டிங் பண்ணாலுமே ஒரு 30-40 கண்டிப்பாக எடுப்பார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக அதே தானா, பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி. இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இதில் ஃபார்மேட்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். மேபி நாளையிலேருந்து கொஞ்சம் மாறுதல்களை எதிர்பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, ரிங்கு சிங், சுனில் நரேன், ஃபின் ஆலன், ரமன்தீப் சிங், வைபவ் அரோரா, ரோமன் பவல் இவங்களாமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் யாரும் கொடுக்குற மாதிரி தெரியல கேகேஆரில். ஸோ கேகேஆர் எப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எஸ்ஆர்ஹெச் எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த ட்விஸ்ட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்லுவோம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்ததாக இன்றைக்கி டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், இஷான் மலிங்கா, ஹர்ஷ் துபே இவங்க எல்லாருமே வந்துட்டு 75% நல்லா தான் இருக்குது இவங்களுக்கு. ஹென்ரிச் கிளாசனுக்கு கொஞ்சம் 75% ரிஸ்க் இருக்குது. பட் 25% நல்லா விளையாடுவார். அவருக்கு முதல்ல பேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதே கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா முன்னாடி இருக்கிற ஒரு 2-3 பிளேயர்ஸே இன்றைக்கி மேட்ச் செம்மையாக விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சலீல் அரோராவும் இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரீம் 11 டீம் வந்துட்டு எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் 5 ட்ரீம் டீம் தருவோம். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி நிறையா ஜெயிச்சிருக்கிறதா சொல்கிறீங்க. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஆனால் எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ வியூஸ் மட்டும் போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததான் ஷிவாங் குமார், சஹிப் ஹுசேன், அப்புறம் கேமரன் கிரீன், அங்கரீஷ் ரகுவன்சி இவங்க எல்லாருக்குமே 75% நல்லா தான் இருக்குது, எடுத்துக்கலாம். வருண் சக்கரவர்த்தியும் அனுகுல் ராய்க்கும் கிட்டத்தட்ட ரிஸ்க்கு தான் இன்றைக்கி. ஸோ எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரீம் டீமில் வர அளவுக்கு ஒரு மாசான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஆனால் மேட்ச் வின்னிங்க்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பிளெஸிங் முசர்பானி 75% நல்லா தான் இருக்கும், எடுத்துக்கலாம். முதல்ல கேகேஆரில் வேறு யாரெல்லாம் புதுசாக உள்ள வராங்கிறத பார்த்து நம்ம டாஸ் போடுறதுக்கு கூட சொல்லுவோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச்சில் 5, கேகேஆரில் 7 இருக்குது. ஸோ கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். டாஸ் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். டாஸ் போட்டதுக்கப்புறம் தான் புது பிளேயர்ஸ் உள்ளே வராங்களா இல்லையானே நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? மேலும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் நிறையா பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்லாம் வாங்கி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.